ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலயங்களுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்கள், வீடு மனை கட்டும் வாங்கும் யோகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அது என்ன பொருள், அதை வாங்கி கொடுப்பதினால் நம்மளுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நாம தெளிவாக பார்க்கலாம். பொதுவாகவே நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ப்பதற்கு முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வருவது சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுவும் வீடு மனை யோகம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம வழிபாடு செய்ய வேண்டிய ஒரே தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். நீங்க வருடத்தில் ஒரு முறையேனும் ஏதாவது ஒரு முருகன் ஆலயங்கள், திருச்செந்தூர், பழனி, இது மாதிரி பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அதை தவறாம எல்லாருமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை நாளைய தினம், அதுவும் வளர்பிறையிலேயே நம்மளுக்கு வருகிறது இல்லைங்களா? இந்த செவ்வாய்க்கிழமையில நாம முருகன் ஆலயங்களுக்கு குறிப்பிட்ட இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுப்பதினால் நம்மளுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்கள் இருக்குது அப்படின்னா அங்க போயிட்டு அபிஷேகம் செய்வாங்க இல்லைங்களா? அதற்கு என்ன பொருள் வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சாமிர்தத்தை வாங்கி கொடுக்க வேண்டும். இல்லையா, நான் அவங்களே கோவில்லையே தயாரிக்கிறாங்க பஞ்சாமிர்தம் அப்படின்னா அந்த பஞ்சாமிர்தத்திற்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்க வேண்டும். முருகனுக்கு பிடித்த இந்த ஒரு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பொருளை நம்ம முருகன் ஆலயங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். அப்படி நாம வாங்கி கொடுப்பதன் மூலமாக இப்ப யாராவது ஒருத்தங்க வீடு கட்டுறதுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு லோன் நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம், அது எங்களுக்கு வர வேண்டியது இருக்குது, அது வந்துருச்சுன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு இருக்கிறோம், இல்லை வீடு கட்டணுன்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே முருகன் கோவில்களுக்கு அபிஷேகம் முடிந்த வசதி இருக்கிறவர்கள், முடிந்தவர்கள் முழுமையாகவே ஒரு நாள் அபிஷேகம் செய்து முருகனை வழிபாடு செய்ததற்கு அப்புறமாக நீங்க அந்த முயற்சியை எடுத்து பாருங்க. கண்டிப்பா அதுல நீங்க சக்சஸ் ஆவீங்க. சரிங்க, நாங்க ஆரம்பிச்சிட்டோம், இதெல்லாம் தெரியல, இனிமே நாங்க செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. வசதி இல்லாதவர்கள் உங்களால பஞ்சாமிர்தத்திற்கான உண்டான பொருட்களை நம்மளால வாங்கி கொடுக்க முடியும் இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்களே வீட்டில் பஞ்சாமிர்தம் செய்து உங்களால கொடுக்க முடியும் அப்படின்னா தாராளமா செய்யுங்கள். இல்லை, ஒரு சில கோவில்கள்ல அவங்களே செய்வோம், அதற்கு உண்டான தேவையான பொருட்களை நீங்க வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் நீங்க அதற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க. ஏன் நான் பஞ்சாமிர்தத்தை குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு பிடித்த ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தம். இன்றைக்கும் பழனி கோவிலுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா ஒரு தொன்னையில அவங்க பிரசாதமாக இந்த பஞ்சாமிர்தத்தை தான் நம்மளுக்கு பழனியில கொடுக்கறாங்க. அவ்வளவு பிரசித்தி பெற்றது இந்த பஞ்சாமிர்தம். இத நம்ம முருகனுக்கு அபிஷேகம் செய்யும் போது நம்ம செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. யாராவது வீடு கட்டுற யோகத்துல இருந்தாலும் சரி, இல்ல ஒரு இடம் வாங்குறோம், நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம், ஆனா அமையவே மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்களும் இந்த அபிஷேகத்தை தாராளமாக நீங்க செய்யலாம். முழுவதும் உங்களால செய்ய முடியும் அப்படின்னா தாராளமா நீங்க செய்யுங்க. முடியாதவர்கள் இந்த பஞ்சாமிர்த அபிஷேகத்தையாவது நீங்கள் செய்யுங்கள். கண்டிப்பாக விரைவிலேயே நீங்கள் வீடு கட்டும் யோகத்தை ஏற்படுத்தும். நீங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று அபிஷேகத்திற்கு இந்த பஞ்சாமிர்த பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. உங்களால முடிஞ்ச செவ்வரளி பூக்களை வாங்கி சாற்றுங்கள். அதே மாதிரி நீங்க 2 நெய் தீபங்கள் ஏற்றுவது சிறப்பு. நீங்க இப்ப வீட்டுல நாங்க முருகன் வழிபாடு செய்யறோம், நாங்க என்ன செய்வது அப்படின்னா, நீங்க கோவில்ல போயிட்டு அந்த பஞ்சாமிர்தம் கொடுத்துட்டு வீட்டுல முருகனுடைய படம் இருக்குதுன்னா செவ்வரளி பூக்களால நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க. வெற்றிலை தீபம் 6 வெற்றிலை எடுத்துக்கோங்க, நல்ல வெத்தலையா பார்த்து எடுத்துக்கோங்க. கிளியலோ அழுகலோ இல்லாம ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஒரு வெத்தலையை எடுத்து அதை கழுவிட்டு
மஞ்சள் குங்குமம் வச்சு அதற்கு மேல ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் விட்டு தீபம் ஏத்துங்கள். இப்படி 6 அகல் விளக்கு தீபங்கள் 6 வெற்றிலை மீதி ஏற்றும் போது உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த தீபம் ஏத்தி முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு என்ன கேட்டாலும் விரைவிலேயே அது நம் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். இவ்வாறு தீபம் ஏத்தி முருகப்பெருமானுக்கு பிடித்த பஞ்சாமிர்தம் நீங்க வாங்கி உங்களுக்கு கிடைக்கும்னா அதையே பிரசாதமாக நீங்க வீட்டுல வச்சு வழிபாடு செய்யலாம். செய்ய முடியும்னாலும் செய்து நீங்க வச்சு வழிபாடு செய்யலாம். இல்லைங்க எங்களுக்கு பஞ்சாமிர்தம்லாம் செய்ய தெரியாது, நாங்க கோவில்ல வாங்கி கொடுத்துட்டோம், இங்க வீட்டுல வேற ஏதாவது நாங்க வச்சு நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யலாமான்னா தாராளமா சில ஒரு டம்ளர் பால் கூட வச்சு நீங்க இந்த வழிபாட்டை செய்யலாம். இப்படி தீபம் ஏத்தி முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கூடிய விரைவிலேயே எனக்கு சொந்த வீடு கட்டும் யோகம் வேணும் அப்படின்னு முருகப்பெருமானிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க வந்துருங்க. இவ்வளவு அற்புதங்களை கொண்ட இந்த ஒரு எளிய ஒரு பொருளுக்காக நம்மளுக்கு இவ்வளவு பெரிய நன்மைகள் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியம்ங்க. நீங்க இந்த பஞ்சாமிர்த அபிஷேகம் ஒரு தடவையாவது முருகனுக்கு செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நீங்க என்ன கேட்டாலும் முருகன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். வீடு கட்டு யோகமும் கூடிய விரைவிலேயே ஏற்படுத்தும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது. இவ்வாறு முருகப்பெருமானை வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம முருகப்பெருமானினுடைய அருளும் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.